சரி, நான் இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? பாஸ்டருடைய என்னுடைய மெயின் டாபிக் ஸ்டில் இவாஞ்சலிசம். சரியா? போன வாரம் நம்ம என்ன சொன்னோம்? இந்த வருஷத்துடைய கருப்பொருள் என்னது? சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு மேண்டேட், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு முக்கியமான பொறுப்பு, கிறிஸ்துவின் ஸ்தலத்தாருக்கு டு evangelize, go and preach the gospel to every creature. சரியா? நீங்க எல்லாரும் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியிலே பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு கட்டளையாக கர்த்தர் தெளிவாக நம்மோடு பேசினார். இன்றைக்கு அந்த இவாஞ்சலிசம், சுவிசேஷத்தை சொல்வது, சரியா, அது கீழே நம்ம இன்னைக்கு என்ன செய்ய பார்க்கிறோம்னா, நல்லா கவனிக்கணும். இந்த சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது, சரியா, இன்றைக்கு உங்களுடைய பகுதி, மனிதனுடைய பகுதி, விசுவாசிகளுடைய பகுதி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தேவனுடைய பகுதி. சரியா? தேவனுடைய செயல்பாடுகள், நமக்குன்னு ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யணும். சரியா? அதை கர்த்தர் செய்ய மாட்டாரு. கர்த்தர் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்குது, நம்மால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சோ இன்றைக்கு குறிப்பாக நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே, சுவிசேஷத்திலே, இந்த சுவிசேஷ ஊழியத்திலே அவருடைய பகுதி என்னது, கர்த்தருடைய பாகம் என்னது என்று சொல்லி, சரியா, ஒரு மனிதன், ஒரு விசுவாசி, ஒரு கிறிஸ்தவன் அவன் வாஞ்சையோடு சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியில போய் அவன் சொல்ல போகும் பொழுது, அந்த இடத்தில் தேவனுடைய பங்கு என்னது, how God works through us. இன்றைக்கு அவருடைய பகுதி நம்ம இந்த வாரம் பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் நம்முடைய பகுதியை நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம். So for the next 2 weeks we going to see God's part and ours. Okay, that is why the WhatsApp groupல அந்த தலைப்பை நான் உங்களுக்கு நான் போட்டிருந்தேன். Alright, now let me start with this. ஒரு புள்ளி விவரத்தை எடுத்தார்கள். Okay, I think இந்த மாதிரி statistic it is so important, it will at least it will make some sense. Okay, ஒரு புள்ளி விவரம். Okay, இந்த புள்ளி விவரத்தை யார் எடுத்தானா, survey done by Jesus Film Project. Jesus Film Project. ஓகே, இவங்க ஒரு மிஷன் ஸ்தாபனம். இந்த ஜீசஸ் ஃபிலிம் ப்ராஜெக்ட்னு சொல்லும்போது ஒரு மிஷன் பாடி, மிஷன் ஸ்தாபனம். இவங்களுடைய ஆப்ஜெக்டிவ் என்னது? டு ரீச் அன்ரீச்ட் நேஷன் வித் ஜீசஸ் ஃபிலிம் ப்ராஜெக்ட். அவங்க என்ன செய்வாங்க? சில ஊர்ல, சில பட்டணத்துல, சில பகுதியில் கல்வி அறிவு இல்லாதவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அப்ப அவர்கள் மத்தியில படிக்க சொன்னா அவங்களுக்கு விளங்காது, எழுத அவங்களுக்கு தெரியாது, பிரசங்கத்தை பேசினாலும் நன்றாய் புரியாது. சோ இவங்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு நோக்கம் என்னது, ஆப்ஜெக்டிவ் என்னது? எல்லா இடத்திலும் போய் இந்த படிப்பு, கல்வி அறிவு இல்லாத கிராமத்திலே, பட்டணத்திலே நீங்க என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடைய படத்தை போடணும். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவோடைய அந்த வரலாறு படத்தை பார்த்திருக்கிறீங்க? சோ இவங்கள் இந்த மாதிரி, சரியா, பல ஆண்டாக இப்படி போன்ற இவாஞ்சலிசம் செய்து கொண்டு வராங்க. ஓகே, சோ இவங்க என்ன பண்றாங்க? ஒரு சர்வே, அவங்க போன இடத்துலலாம், சரியா, போன பிறகு அங்க இருக்கின்ற விசுவாசிகளை விசாரிக்கும் பொழுது ஏறக்குறைய 1600 பேர் இந்த சர்வேல பங்கெடுத்தார்கள். About 1600 people, believers, they took part in this survey. சரியா? அந்த சர்வேல சரியா, why they don't share their faith. ஏன் உங்களுடைய ரட்சிப்பை, உங்களுடைய விசுவாசத்தை மற்றவர்கள் மத்தியில நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறது இல்லை? கிறிஸ்தவங்களாக இருக்கிறீங்க, இயேசுவை ருசிச்சு இருக்கிறீங்க, சபையில தலைவர்களாக இருக்கிறீங்க, சரியா? So why you people not going out to preach the gospel? உங்களுடைய விசுவாசத்தை ஏன் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளல என்று அந்த மாதிரி இவங்க மற்ற விசுவாசிகள் கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது, விசுவாசிகள் இடத்திலிருந்து அவங்களுக்கு வந்த பதில், பயம் நிமித்தம் நிறைய விசுவாசிகள் என்ன பண்ணுகிறது இல்ல, சரியா, சுவிசேஷத்தை சொல்லுகிறது இல்ல. நல்ல கவனிங்க, இது சர்வே வந்த சில இன்புட். அதே சமயத்துல இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மிஷன் ஸ்தாபனம் என்ன சொல்றாங்க, அவங்களுடைய ஊழிய காலகட்டத்தில் பல வருஷமாக, சரியா, இந்த மிஷன் ஸ்தாபனம் இருக்குது. இந்த ஸ்தாபனத்தின் மூலியமாக, சரியா, எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறாங்க. சரியா? இந்த ஸ்தாபனத்தை எடுத்து நடத்துகிறவர்கள், அந்த லீடர்ஸ் என்ன சொல்லுகிறாங்க? they see another side.
ஓகே, இந்த 1600 பேர் பார்க்காத ஒரு சில ரகசியத்தை இவங்க என்ன பண்ணுகிறார்கள், மற்றவங்க வெளிப்படுத்துறாங்க. You know what they said, the leadership saying, but then based on their success story of Jesus Film Project, they realized that God is at work. அவங்க சரியா, அவங்க என்ன சொல்றாங்க, இந்த 1600 பேர் ரெஸ்பாண்ட் கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதை வச்சு அவங்க என்ன சொல்றாங்க, இவர்களுக்கு ஒரு காரியம் தெரியாம இருக்குது, சுவிசேஷத்தை நம்ம போய் சொல்லும் பொழுது சரியா, நமக்கு தேவனுடைய உதவிக்கரம் உண்டு, தேவனுடைய பலன் நமக்குள்ளாக உண்டு, நமக்குள்ளாக இருக்குது என்று சொல்லி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சரியா இவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. Many of these fears evaporate when we realize that person's salvation isn't dependent upon our performance. நம்மளுடைய சாதனை இல்லைங்க, நம்ம போய் சொல்ற வேலை நம்மளுடைய வேலை, மற்றவங்களுக்காக ஜெபிக்கலாம், சுவிசேஷத்தை சொல்லுகிற வேலை நம்மளுடைய வேலை, ஆனா கிரியை செய்கிறது யாருடைய வேலை, தேவனுடைய வேலையாக இருக்கிறது. God is at work in everyone's life, drawing them to him. சரியா, நம்ம ஊழியம் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது பிரியமானவர்களே ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும், நீங்க தனிமையாக அந்த இடத்துக்கு போகல, ஒரு பட்டணத்துக்கு போகல, சரி உங்க நண்பன் கூட நீங்க பேசும்போது தனிமையாக இல்ல, அந்த இடத்தில் கிறிஸ்துவோடைய பிரசன்னம் உண்டு என்று சொல்லி அவர்களுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார்கள். Okay, God is at work in everyone's life, drawing them to him. Our small conversation are part of that process. நம்மளுடைய வேலை என்னது, conversation. நம்மளுடைய வேலை என்னது, சுவிசேஷத்தை மற்றவர்கள் மத்தியிலே கதையாக நம்ம சொல்லணும், சாட்சியை நம்ம சொல்லணும். It is a process. You might initiate that final dialogue that God uses to encourage them to trust in Jesus. Still, more often than not, your conversation will be only will be one the Holy Spirit uses to soften their hearts. அதாவது பேசுறது நீங்க என்ன, மசி சொல்லுகிறது நீங்க, உண்மைதான், உங்களை கர்த்தர் கருவியாக பயன்படுத்துகிறாரு, ஆனா உள்ளுக்கு கிரியை செய்கிறது சரியா, அந்த ஆத்துமாவை தொடுகிறது, ஆத்துமாவுடைய இருதயத்துக்குள்ளாக ஒரு அசைவை உண்டாக்குகிறது, அது யாருடைய வேலை, பரிசுத்த ஆவியானவர் சரியா எங்களுடைய மிஷன் ஊழியத்திலே செயல்பட்டார் என்று சொல்லி உறுதியாக இவர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள். அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, இவர்களுடைய ஊழியத்தின் மூலியமாக லட்சத்தின் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம் அந்த பிலிம் மூலியமாக, ரைட்? எங்களுடைய வேலையை நாங்க செஞ்சிட்டோம், ஆனா அதே சமயத்துல ரட்சிப்புக்குள்ளாய் இழுத்துட்டு வந்தது யாரு, கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி அந்த இடத்தில் நமக்கு தெளிவாய் அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இன்றைக்கு பிரியமானவர்களை நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க, whenever we go out to evangelize, நம்ம எப்பொழுது சாட்சிகளாக புறப்பட்டு போகிறோமோ அந்த இடத்துல நம்ம தனிமையாக இல்ல, அந்த இடத்திலே கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கிறது என்று சொல்லி நம்ம மறந்து போயிடவே கூடாது. I really hope this will bring a lot of encouragement, and I really hope அந்த fear இருக்குது பாத்தீங்களா, அந்த fear factor இருக்குது பாத்தீங்களா, it has to evaporate. அது அப்படியாக இன்றைக்கு மறைந்து போக வேண்டும் என்று சொல்லி நான் அதிகமாக இன்றைக்கு அதை நான் எதிர்பார்க்கிறேன். இன்னைக்கு பாருங்க, போகிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கிறோம், we want, நமக்கு அந்த வாஞ்சை இருக்குது, ஆனா அந்த பயம் ஃபேக்டர், அந்த ஃபியர் ஃபேக்டர் இருக்கிற வசி சரியா புறப்பட்டு போக மாட்டோம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார், கர்த்தர் என்னோடு பேசுகிறார், சபையோடு பேசுகிறாரு, நீ போகும்போது நீ தனிமையாக அங்க இல்ல, என்னுடைய கரம் என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பதாய் செல்லும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை உறுதிப்படுத்துகிறார். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் இதை கேட்ட பிறகு அட்லீஸ்ட் நீங்க என்ன செய்யணும், பாஸ்டர் நாங்கள் முயற்சி எடுப்போம், பாஸ்டர் ஐ வாண்ட் டு கோ என்று சொல்லி சரியா அந்த ஒரு சிந்தனை நமக்குள்ளாக வர வேண்டும். சரி, இப்பொழுது ரெண்டு உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போகிறோம், புதிய ஏற்பாட்டிலிருந்து ரெண்டு உதாரணத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறேன். கர்த்தர் எப்படி அவருடைய வேலையை செய்தார், மனுஷன் விசுவாசி அவர்களுடைய வேலையை செய்யும் பொழுது எப்படி அவருடைய கரம் வெளியப்பட்டது என்று சொல்லி ரெண்டு உதாரணத்தை நம்ம என்ன செய்ய போறோம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். சரி, இப்பொழுது அப்போஸ்தலர் புத்தகத்துக்கு வாங்க. Okay, the book of Acts chapter 16. அப்போஸ்தலர் 16 வசனம் 13 இலிருந்து 15 வாசிப்போமா? The book of Acts chapter 16, we will read from the verse 13 to 15, and I want to prove to you how the Spirit of God work through us. வாசிங்க.
ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்திரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளும் ஆகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டாள். ஓகே, தேங்க்யூ மா. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். ஆன் தி சப், நல்லா கவனிங்க. பவுல் வந்து எங்க போறாரு? ஒரு பட்டணத்துக்கு போகிறாரு. ஓகே, இஃப் ஐம் நாட் ராங், அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு அவர் போகிறாரு. பவுல் வந்து ஏன் அங்க போனாரு? அந்த பட்டணத்திலே அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். பவுலோடைய அழைப்பு என்னது? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நோக்கம் என்னது? உலகம் எங்கும் போய் நீ என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணணும். குறிப்பாக எந்த இடத்துல அவிசுவாசிகள் இருக்கிறார்களோ, எந்த இடத்துல புறஜாதிகள் இருக்கிறாங்களோ, சரியா, எந்த இடத்துல நற்செய்தி இன்னும் போகல, அந்த இடத்துக்கு நீ புறப்பட்டு போய் நற்செய்தியை போய் சொல்ல வேண்டும். இப்ப பவுல் என்ன பண்றாரு? அவனுக்கு அந்த ஃபியர் ஃபேக்டர் இல்ல, அவனுக்கு பயம் இல்ல. அவர் என்ன செய்யறாரு? நல்ல கவனிங்க. அந்த ஓய்வு நாளிலே ஜெபிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஒரு சிலர் கூடி வந்திருந்தார்கள். பெண்கள் கூடி வந்திருந்தார்கள். சரியா, ஒரு சில பெண்கள் கூட்டமாக கூடி வந்திருந்தார்கள். அந்த இடத்துக்கு பவுல் போகிறார். எதற்கு போனார்? ஆக்சுவலி, சரியா, அந்த ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ண போனாரு. அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது? பவுலும் பவுலுடைய குழுவினர்கள் வந்து இந்த இவாஞ்சலிசம் இருக்கிற வசி, நீங்க பாருங்க, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல பாத்தீங்கன்னா இஸ் a prayerful lifestyle. எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் பொழுது குழுவாக அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். அப்போ they are always alert. அவங்களுடைய ஸ்பிரிட் வந்து எப்பொழுதும் எப்படியாக இருந்துச்சு? வெளிச்சமாக இருந்துச்சு. It was enlightened all the time. ஏன்னா அவர்கள் ஜெப வீரர்களாய் இருந்தார்கள். இப்போ ஜெபம் மட்டும் இல்ல. On the Sabbath, we went outside the city gate to the river, where we expected to find a place of prayer. We sat down and began to speak to the woman who had gathered there. One of the women who had one of those listening was woman from the city of Thyatira named Lydia, a dealer in purple cloth. She was a worshipper of God. Worshipper of God na enna artham? She was from Judaism. சரியா, அந்த பழைய ஏற்பாட்டு மதம் இருக்குது பாத்தீங்களா, மோசேயோடைய மதம், அந்த மதத்தார் அவள். ஓகே, she was a worshipper of God. The Lord opened her heart to respond to Paul's message. Verse 15. When she and the members of the household were baptized, she invited us to her home. If you consider me a believer in the Lord, she said, come and stay at my house. And she persuaded us. இப்ப என்ன நடக்குது? பவுல் போகிறாரு. ஒரு பக்கத்துல ஜெபம். சரியா, அந்த ஜெபம் நிமித்தம் அவனுடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கிறது. எந்த இடத்துல என்ன பேசணும், என்ன செய்தியை கொடுக்கணும், யார் மத்தியில பேசணும் என்று சொல்லி they were so sensitive to the move of God. இப்போ இவன் என்ன செய்கிறான்? அந்த பெண்களை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய செய்தி, அது பேர் தான் சுவிசேஷம், about Christ. இந்த இயேசு கிறிஸ்துவானவர் யார், எப்படிப்பட்டவர், ஏன் உலகத்துக்கு வந்தார், அவருடைய ரட்சிப்பை குறித்து, தேவ ராஜ்யத்தை குறித்து அவர் என்ன பண்றாரு? ஒருவேளை பிரசங்கம் பண்றாரு. இப்பொழுது preaching the gospel. இப்போ என்ன நடக்குது? ஒருவேளை 10 பெண்கள் அந்த இடத்துல இருக்கலாம். We are not sure about the numbers. சரியா, definitely more than one. It could be 20. சரியா, எல்லா பெண்களுக்கும் ஒரே செய்தி. ஆனா என்ன நடக்குது? பவுல் அவருடைய வேலையை செய்கிறாரு. சரியா, செய்தியை கொடுக்கிறாரு. ஆனா நல்ல அருமையான வசனம் என்ன சொல்லுது பாருங்க. I love that. Okay, this is a true encouragement to me. அவனுடைய வேலையை அவன் செய்யும் பொழுது, okay, you see, she was the Lord opened her heart to respond to Paul's message. அவளுடைய இருதயத்தை திறந்தவர் யாரு? கர்த்தர். இப்போ நான் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். சரியா, பேசினது பவுல். சரியா, அப்படின்னா அந்த இடத்துல ஒருவேளை 10 பெண்கள் இருந்தாங்கன்னா 10 பெண்களும் ஒரே செய்தியை கேட்டு இருப்பாங்க. Am I right? Preacher was one person and all of them were listening to the Paul's same gospel message.
Okay, many women heard the message, but only Lydia was touched by the Lord. கர்த்தர் யாரை தொட்டாரு? கர்த்தர் யாரை தொட்டாரு? ஒரே பெண்ணை தொட்டாரு, லீடியாவை கர்த்தர் தொட்டாரு. அவளை கர்த்தர் தொட்டு அவளுடைய இருதயத்தை பரிசுத்தாவினர் என்ன பண்ணுகிறார்? திறக்கிறார். அப்படின்னா ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய கிரியையை நீங்க பாருங்க. அங்க இருக்கின்ற 10 பேர் மத்தியில அந்த இடத்தில் லீடியா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவள் தேவனுடைய திட்டம். இவன் பிரசங்கம் பண்ணுகிற வசி, சுவிசேஷம் அந்த இடத்துக்கு வந்த வசி, அவளுடைய இருதயம் தொடப்பட்டது, அவளுடைய இருதயம் திறக்கப்பட்டது. அப்படின்னா அந்த இடத்துல ரட்சிப்புக்குள்ளாய் வந்தவங்க யாருங்க? ஒரே ஒரு பெண்ணு தான். மற்றவங்க அன்றைக்கு ரட்சிக்கப்படல. சில நேரத்தில் நல்லா கவனிங்க, நம்ம 10 பேரை சந்திக்கிறோம், 10 பேர் மத்தியில் சுவிசேஷத்தை சொல்றோம். அதுல ஒருவேளை ஒரு ஆளு 2 பேர் தான் என்ன பண்ணுகிறார்கள்? அதை கேட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்குள்ளாய் வராங்க. மற்றவங்களை கர்த்தர் தொடுகிறது இல்ல. சோ நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. 10 பேர் வச்சிருக்கிறோம், 10 பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களே என்று சொல்லி நம்ம சோர்ந்து போக வேண்டாம். சரியா? ரட்சிப்பு கர்த்தருடையது. எப்பொழுது நான் ஒன்னு சொல்றேங்க, நம்மளுடைய வேலை நம்ம சரியா செய்யணும். சரியா? மற்றவங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? ரட்சிப்புக்குள்ளாக நம்ம இழுக்கவே கூடாது. You mustn't force anybody. சொல்லுகிற வேலை நம்மளுடைய வேலை. ஆனா யாருமே நம்ம என்ன செய்யக்கூடாது? கட்டாயப்படுத்த கூடாது. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், பவுல் அவங்களை கட்டாயப்படுத்தினாரா? பவுல் கட்டாயப்படுத்தவே இல்லை. Paul was very focused in only sharing the testimony, in only sharing the gospel. ஏன்னா அவனுக்கு தெரியும், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் சரியா செஞ்சேன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை ஒரு அசைவை என்ன செய்ய முடியும்? கொண்டுட்டு வர முடியும். தேவன் அதுக்கு பிறகு என்ன பண்ணுகிறார்? அந்த லீடியாவை கர்த்தர் தொட்டார். இன்றைக்கு விசுவாசிகளே நல்ல கவனிங்க, salvation belongs only to him. Only God can do that opening. கர்த்தர் தான் அசைவை என்ன பண்ண முடியும்? கொண்டுட்டு வர முடியும். That is why, சரியா, இன்னொரு பகுதியில் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-7 படிக்க வேண்டாம், பாசற பாருங்க, நீங்க எழுதி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 5-7 நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பவுல் சொல்றாரு பாருங்க. பவுலுக்கு இந்த டெக்னிக் நல்லா தெரிஞ்ச வசதி அவர் சொல்றாரு. What then is Apollos? What is Paul? Servants through whom you believed, as the Lord assigned to each. Verse 6, அந்த 6ஆவது வசனம் ரொம்ப முக்கியம். 1 கொரிந்தியர் 3:6 வசனம். I planted, அதாவது நான் நட்டு வச்சேன், Apollos watered. அப்போலோஸ் என்ன பண்ணினாரு? தண்ணீர் பாய்ச்சாரு, தண்ணீரை ஊத்தினாரு. என்னுடைய வேலை நட்டு வைக்கிற வேலை, என்னுடைய வேலை. தண்ணி ஊத்துற வேலை யாருடைய வேலை? இன்னொரு ஊழியக்காரன் அப்போலோஸுடைய வேலை. But God gave the growth. Who gave the growth? வளர்ச்சி. அந்த செடி வளரணும், அந்த விதையிலிருந்து செடி வளர்ந்து வர வேண்டும். வளர்ச்சி. ஜீவனை கொடுக்கிறவர் யாரு? கர்த்தர். ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர். So neither he who plants nor he who waters is anything, but only God who gives the growth. கர்த்தர் தான் அந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டுட்டு வந்தார். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். ஒருவேளை இந்த ஆண்டிலே நீங்க சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது, உங்களுடைய சாட்சியை சொல்லும் பொழுது ஒரு சிலர் ரட்சிப்புக்குள்ளாக வரலாம். இப்போ என்னுடைய கேள்வி, அவர்கள், அந்த நண்பன், சரியா, அந்த மகள், சரியா, அந்த ஒரு சகோதரி உள்ளுக்கு வரும்பொழுது, ரட்சிப்புக்குள்ளாக வரும்பொழுது யாரு ஆக்சுவலி அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் இழுத்துட்டு வந்தாரு? அந்த மனமாற்றத்தை உண்டு பண்ணினவர் யாரு? நீங்க இல்லங்க. நீங்க கொடுத்த செய்தி மட்டுமே, நீங்க கொடுத்த வசனம் மாத்திரமே. ஆனாலும் உள்ளத்தை திறந்தவர், வெளிச்சத்தை உண்டு பண்ணினவர், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளிக்குள்ளாக இழுக்க செய்தவர் யாருங்க? கர்த்தருடைய கரம். சரியா? ஆவியானவருடைய வல்லமை. ஆமீன் சொல்லுங்க. இப்போ உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். அந்த தியாத்தீரா பகுதியில பெண்கள் மத்தியிலே பவுல் போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பவுல் மாத்திரமே அந்த இடத்திலே செயல்பட்டானா, அல்லது அந்த இடத்தில் பவுல் கூட சேர்ந்து ஆவியானவர் செயல்பட்டாரா? Very clear, right? Paul was doing his side of work. அவனுடைய வேலையை பவுல் செய்யும் பொழுது அந்த இடத்திலே பரிசுத்த ஆவியானவர்
கிறிஸ்துவோடைய மகிமை பிரசனம் அந்த இடத்திலே பவுலோடு இருந்தது. சோ உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், whenever you go out to evangelize, சரியா, உங்களுடைய கலீக் மத்தியில, வேலை செய்கிற இடத்துல மத்தியில, பொது ஜனங்கள் மத்தியில, நண்பர்கள் மத்தியில நீங்கள் போகும்பொழுது நீங்கள் தனிமையாக, சரியா, ஊழியம் செய்வதல்ல. அந்த ஊழியம் யாரோடைய ஊழியமாக இருக்கிறது? அந்த ஆத்துமா யாரோடையவர்களாக இருக்கிறாங்க? கர்த்தருடையவர்களாக இருக்கிறாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப சாட்சி சொல்லும் போது சரியா சாட்சி சொல்லணும். இப்ப லெட்ஸ் சே இந்த ஆண்டுல சிஸ்டர் ரேச்சல் 10 பேரை கொண்டுட்டு வந்துட்டாங்க. சிஸ்டர் ரேச்சல் முன்னுக்கு என்ன சொல்லக்கூடாது? நான் ஜெபம் பண்ணுனேன், நான் சுவிசேஷத்தை சொன்னேன், நான் சொன்ன வசி நிறைய ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ளாக வந்துட்டாங்க. இந்த வருஷத்துல 10 பேர் நான் என்ன பண்ணிட்டேன்? அவங்கள ரட்சிப்புக்குள்ளாக கொண்டுட்டு வந்துட்டேன். அந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் தட் கரெக்ட் ஆர் நாட்? அதுல half truth தான் இருக்குது. அந்த மாதிரி சொல்லவே கூடாது. நீங்க என்ன சொல்லணும்? இந்த ஆண்டிலே சரியா நீங்க எல்லாரும் முன்னுக்கு இறுதி வருஷத்துல முன்னுக்கு நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. அந்த சாட்சி எப்படியாக இருக்க வேண்டும்? என்னுடைய வேலையை நான் செஞ்சேன், நான் சொன்னேன், தெளிவாய் சுவிசேஷத்தை சொன்னேன், கர்த்தர் ஏன் மூலியமாய் செயல்பட்டு மற்றவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டுட்டு வந்தார், அவருக்கு let give the glory to God. That is why ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அது என்னுடைய வைகள் அல்ல, ரட்சிப்புன்னு சொல்லும் பொழுது அது கர்த்தர் மூலியமாக நீங்களும் நானும் பெற்ற கிருபை, அது பரிசாக இருக்கிறது. ரைட் தானே? So you must understand. I really hope this will truly encourage all of you. Okay, இப்பொழுது உங்களுக்கு இரண்டாவது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா? இப்பொழுது ஒரு பவுல். எப்பொழுது நீங்க என்ன சொல்வீங்க? பவுல் பாஸ்டர் நீங்க கம்பேர் பண்ண முடியாத பாஸ்டர். பவுல் எப்படி போன்ற ஒரு மனுஷன் பாஸ்டர்? கடவுளையே இயேசு கிறிஸ்துவே பார்த்தவன் பாஸ்டர். இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்த்தவன், மூன்றாவது வானத்துக்கு எடுக்கப்பட்டவன் பாஸ்டர். ப்ளீஸ் டோன்ட் டூ தி கம்பேரிசன்லா. அவன் சொன்னானா நிச்சயமா ஜனங்கள் கேட்பாங்க. அப்படிதான் சொல்றோம் பாஸ்டர். ஒரு நம்ம மோன்சி லாசரஸ் அண்ணன் வந்தாருன்னா அது வேற பாஸ்டர். அவங்க பேசுனாங்கன்னா சக்தி, அவங்களுக்குள்ளாக வல்லமை இருக்குது. நாங்கெல்லாம் சாதாரணவங்க பாஸ்டர் அப்படின்னு இல்ல. என்னோட இரண்டாவது உதாரணத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பிலிப் என்று சொல்லி ஒரு மனுஷன். பிலிப்னா உங்களுக்கு தெரியுமா? இப்போ உங்களுக்கு தெரியாது சில பேருக்கு. பவுல்னா நல்லா தெரியும். பிலிப் யாருங்க? அந்த காலகட்டத்தில் ஆஃப்டர் ஆல் he was just a deacon. டீக்கன் சொல்லும் பொழுது சபையில ஒரு ஊழியக்காரனாக இருந்தான், பணிவிடை செய்கிறவனாக இருந்தான். கிச்சன் டிபார்ட்மெண்ட்ல சரியா மற்றவர்களுக்கு ஆகாரத்தை என்ன பண்ணினானா? பரிமாறினவன். He was not very vocal person. He was not a very famous figure. He was just an ordinary believer. இப்ப பாருங்க, இவனுக்கும் அறிவு இருந்துச்சு. என்ன அறிவு? சுவிசேஷத்திலே வல்லமை இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? எங்க போனாலும் சுவிசேஷத்தை போய் சொல்ல வேண்டும். அது என்னுடைய தலையில விழுந்த கடமை என்று சொல்லி அறிந்தவன் யாரு? பிலிப்பு. இவன் என்ன செய்யறான் பொழுது, உபத்திரவ காலகட்டத்திலே எங்க ஓடி போகிறார்கள்? ஒரு சில விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எருசலேம் பட்டணத்திலிருந்து சமாரியா பட்டணத்துக்கு அவர்கள் ஓடி போகிறார்கள். அந்த ஓடி போனவன் ஒருத்தன் தான் யாரு? பிலிப்பு. இப்ப இவன் என்ன செய்யறான் பாருங்க, இந்த சமாரியா பட்டணத்துக்கு இன்னும் கிறிஸ்துவம் இன்னும் வரல. சமாரியா பட்டணத்திலே இன்னும் அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி இன்னும் கேள்விப்படல. ஆனா இந்த பிலிப்புக்கு ஒரு வாஞ்சை. ஏன்னா அவனுக்கு அந்த மெண்டேட் அவனுக்கும் கொடுக்கப்பட்டது. நான் சாதாரண விசுவாசியா இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் என்னது? நானும் புறப்பட்டு போய் சொல்ல வேண்டும். So he was so obedient. சமாரியா பட்டணத்திலே போய் இந்த பிலிப்பு என்ன பண்ணுகிறாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாரு. நல்ல கவனிங்க. பவுல் மூலியமாக கர்த்தர் லீடியாவை தொட்டாரு. கர்த்தர் தொட்ட வகை வித்தியாசம். இந்த இடத்தில் பிலிப் மூலியமாக கர்த்தர் என்ன செய்கிறார்? சமாரியா ஜனங்களை தொடுகிறார். கர்த்தர் தொடுகிற வகை வித்தியாசம். God has many ways to minister. God has many ways to open the doors of people's heart. God has many ways. நம்ம கடவுள் பாருங்க, ஒரே வழியில தான் வேலை செய்வாரு அப்படின்னு இல்லைங்க. சரியா? அவருக்கு நிறைய வழி உண்டு. இப்போ கர்த்தர் எப்படி பிலிப் மூலியமாக வெளியப்பட்டார், வேலை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். பாஸ்டர் கூட வாங்க. இப்பொழுது அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 4:8 வாசிங்க.
சிதறிப்போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். ஓகே, பிலிப் என்ன செஞ்சாரு? You must be very clear on this. பிலிப் போய் என்ன செஞ்சாரு? மெஸ்ஸாயாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார். Philip, verse 5, went down to the city of Samaria and proclaimed the Messiah there. He preached the gospel about Christ. இந்த mandate நம்ம என்ன செஞ்சிடக்கூட மாற்றவே கூடாது. நம்மளுடைய வேலை என்னது? அரிசி கொடுத்து காசு கொடுத்து ஜனங்களை கிறிஸ்தவத்துக்குள்ளாய் கொண்டுட்டு வரவே கூடாது. இது ராங். நம்ம என்ன செய்யறோம்? உதவி செஞ்சு அவங்களை ஏமாத்தி கொண்டுட்டு வரலாம். ஏதாவது தவறான தப்பான சாட்சியை சொல்லி இழுத்துட்டு வரலாம். That is not the way. New Testament no only one way. It is for you to preach about Christ. அப்படினா நல்லா உங்ககிட்ட ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். பிலிப் நன்றாய் கிறிஸ்துவை அறிந்திருந்தான். பிலிப் கிறிஸ்துவை ருசிச்சான். பிலிப் நன்றாய் கிறிஸ்து யார் என்று சொல்லி அனுபவிச்சிருந்தான். அவன் பெற்ற இன்பத்தை அவன் என்ன செய்கிறான்? இவர்தான் பெரியவர், இவர்தான் இரட்சகர் என்று சொல்லி ருசித்த இந்த பிலிப் என்ன செய்கிறார்? போய் கிறிஸ்துவை ஜனங்கள் மத்தியில பிரசங்கம் பண்ணுங்க. That is why again and again and again I want to say to the church, there is only one way for us to give the gospel is by preaching the gospel, by proclaim Messiah, by proclaim Jesus. சரியா? மற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து இதெல்லாம் செகண்டரி. The first thing you must say about Christ, Christ, Christ. அதை மறந்து போயிடாதீங்க. இப்போ பாருங்க, that is why I always say this, when Desmond you speak about Christ, when Desmond mention Christ to your friends, பரலோகம் வேலை செய்யும். கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல வெளியப்படும். And true enough, அந்த இடத்துல பாருங்க, இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமம் அந்த இடத்தில் பிரசங்கம் பண்ணப்பட்ட வசி கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல இறங்கி வருது. என்ன செஞ்சார் கர்த்தர்? 6ஆம் வசனத்தை வாசிங்க. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோടെ கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க, எப்படி ஆவியானவர் வேலை செய்யறாரு. ரைட், வெரி டிஃபரண்ட்லி. லிடியாவுடைய வாழ்க்கையில எப்படி கர்த்தர் வேலை செஞ்சாரு யாருக்குமே தெரியல. அவருடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு மாற்றம் வந்துச்சு. Nothing spectacular, right? சரியா? 10 பேர் 10 விசுவாசி உட்கார்ந்து இருந்தாங்க. சுவிசேஷம் அறிக்கை செய்யும் பொழுது உள்ளத்துக்குள்ளாக ஒரு மாற்றம் வந்தது. சில நேரத்தில் ஆவியானவர் எப்படி வேலை செய்வாரு? லிடியாவுடைய வாழ்க்கையில வேலை செஞ்சது போல அமைதியாகவே உள்ளத்தின் ஆழத்துல மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அது ஆவியானவருடைய வேலை தான். ஆனா இந்த இடத்துல என்ன நடக்குது? verse 6, when the crowd heard Philip, முதலாவது ஜனங்கள் என்ன பண்ணினார்கள்? பிலிப் பண்ணின பிரசங்கத்தை அவர்கள் கேட்டார்கள். When the crowd heard Philip and saw the sign he performed. இப்ப என்ன நடக்குது? பிலிப் மூலமாக கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். பிலிப் மூலமாக ஸ்பெக்டாகுலர் மிரக்கிள், அதாவது வெளியரங்கமான அற்புதம் அடையாளங்கள் இந்த சாதாரண விசுவாசிகள் மூலமாக நடக்குது. என்ன அற்புதம்? சப்பானிகள் நடக்கிறார்கள், அதாவது நடக்க முடியாதவர்கள். அந்த இடத்துல கர்த்தர் என்ன செய்கிறார்? பிலிப் ஒருவேளை சொல்லி இருக்கலாம், இயேசு ஜீவிக்கிறார், இயேசு தான் மெய்யான வழி, அவர் தான் மெய்யான ஆண்டவர் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணும் பொழுது நடக்க முடியாதவர்கள் எழுந்திருச்சு நடக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் அவிசுவாசிகள் மத்தியிலே அநேகர் பிசாசுடைய தாக்குதல் இருக்கிறார்கள். சுவிசேஷம் செய்தி அந்த இடத்துல வெளியப்படும் பொழுது அங்க என்ன நடக்குது? பிசாசுடைய தாக்குதல் இருக்கிறவர்கள் அந்த இடத்துல விடுதலை பெற்றார்கள். ஒரு சிலருக்கு சுகம், ஒரு சிலருக்கு விடுதலை, பிசாசுடைய கரத்திலிருந்து விடுதலை. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு பயங்கர சமாதானம் ஜனங்களை நிரப்பியது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. There was a great joy in the city. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்பெக்டாகுலர். எப்படி இருக்கும்? இப்ப அண்ணன் இருக்கிறீங்க, நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க,
சப்பானிகள் இருக்கிறாங்க, நடக்க முடியாதவர்கள் இருக்கிறாங்க, சரியா, நோயில ஜனங்கள் படுத்து இருக்கிறாங்க. நீங்க அங்க போய் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? உங்கள் மூலியமாக அற்புதம் அடையாளத்தை கர்த்தர் செய்ய முடியும். நோயா இருக்கிறவர்களுக்கு உடனடியாக கர்த்தர் சுகத்தை கொடுக்க முடியும். பிசாசு பிடியில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க முடியும். நல்ல கவனிக்கணும். இப்போ ஒரு கேள்வி, அந்த ஜனங்களை அவிசுவாசியா இருந்தாங்க, சரியா, ரட்சிப்பு இல்லாமல் இருந்தாங்க, இயேசு என்றால் யார் என்று சொல்லி அறியாமல் இருந்தாங்க. இவங்க அந்த இருளில் இருந்து வெளிச்சத்துக்குள்ளாக வந்த காரணம் என்னது? ரெண்டு. ஒன்னு சுவிசேஷம், இரண்டாவது when they saw the miracle, when they saw the miracle, அந்த அற்புதம் அடையாளங்களை ஜனங்கள் பார்த்த பிறகு ஜனங்களுக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வந்தது. ஆமென் சொல்லுங்க. சோ பிரியமானவர்களே, இப்படி போன்ற மகிமையான காரியங்களை கர்த்தர் ஒரு அப்போஸ்தலன் மூலியமாகவும் கர்த்தர் செய்ய முடியும், ஒரு சாதாரண பிலிப் மூலியமாகவும் கர்த்தர் செய்ய முடியும். ஏன் கர்த்தர் இந்த கதையை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற 8ஆம் அதிகாரத்துல to tell to all of us, நம்ம எல்லாரும் ஆர்டினரி விசுவாசி தான். நம்ம எல்லாரும் யாருங்க? பிலிப்பை போல சாதாரண விசுவாசிகள். ஆனா கர்த்தர் என்ன செய்ய முடியும்? சாதாரண விசுவாசிகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டு பெரிய ஆச்சரியமான காரியத்தை தேவனால என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்க. எப்படி எனக்கு தெரியும்? தொடர்ந்து 12ஆம் வசனத்தை வாசிங்கமா. அதே அதிகாரம் 8ஆம் அதிகாரம். அந்த இடத்துல லீடியா ஞானஸ்நானத்துக்குள்ளாக வந்தாள். ரட்சிப்புக்குள்ளாக அவளும் அவருடைய குடும்பத்தாரும் எல்லாரும் they received their baptism. இப்போ 12ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். Many came for baptism. Many came for baptism. இப்போ ஒரு கேள்வி மறுபடியும், லீடியாவுடைய இருதயத்தை திறந்தவர் யாரு? கர்த்தர். இந்த இடத்துல அற்புதத்தை செய்தவர் யாரு? பிலிப்பு பிரசங்கம் பண்ணினார், உண்மை. ஆனா அந்த அற்புதம் அடையாளங்களை செய்தவர் பிலிப்பா அல்லது பிலிப்போடு இருந்த ஆவியானவரா? ஆவியானவருங்க. நம்மால் அற்புதம் செய்ய முடியாது. எப்படிங்க? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. சப்பானியாக இருக்கிறான், பேச முடியாம இருக்கிறான், கண் பார்வை இல்லை, பிசாசு பிடியில் இருக்கிறான். எப்படி ஒரு மனுஷன் மற்றவர்களுக்கு இப்படி போன்ற ஒரு அதிசயம் அற்புதத்தை செய்யக்கூட முடியவே முடியாது. அப்படி என்றால் தெளிவாய் தெரியுது, பிலிப்போட யார் இருந்தா? ஆவியானவர் இருந்தாரு. அப்ப இப்படி போன்ற சுவிசேஷ ஊழியத்திலே சரியா தனிமையாக இல்லை, நம்மோடு யார் இருக்கிறா? கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய கரம் நம்மோடு சூழ்ந்து இருக்கிறது என்று சொல்லி நம்ம மறந்து போயிடவே கூடாது. Philip was an ordinary man. That was my first point. But God works spectacularly. There were outward manifestation of the work of God in this case. In the case of Lydia, God works silently within. But in the case of Philip, Samaria, spectacular கர்த்தர் என்ன பண்றாரு? வேலை செய்கிறாரு. Okay, but the main point is the salvation of the soul. இதுல main point என்னது? The gist என்னது? லீடியாவும் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை பெற்று நித்திய வாழ்க்கையை பெற்றாங்க. அதே போல இந்த சமாரியா ஜனங்களும் அவர்களும் ரட்சிப்புக்குள்ளாய் ஞானஸ்நானத்தை பெற்று சரியா தேவனுடைய ராஜ்யத்தை அவர்கள் அடைந்தார்கள். அதுதான் முக்கியம். இப்போ உங்ககிட்ட கேள்வி நான் கேட்கிறேன், எது ரொம்ப த்ரில்லா இருக்குது? லீடியா கதையா அல்லது சமாரியா கதையா? எது உங்களுக்கு வேணும்? கர்த்தர் எப்படி உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னு சூசன் கிட்ட கேட்டோம்னா கண்டிப்பா நீங்க என்ன சொல்வீங்க? அந்த ரெண்டாவது கேஸ் தான் பாஸ்டர். ரைட், ரெண்டாவது கேஸ் தானே. நம்ம எங்க போனாலும் சரி, நம்மளுடைய நிழல் மற்றவங்க மேல பட்டு ஜனங்களுக்கு ஒரு அற்புதம். வா, எப்படி இருக்கும்? ஜோவேல் ஒரு இடத்துக்கு போகிறாரு, கையை எடுத்து வைக்கிறாரு. கையை எடுத்து வச்ச பிறகு அவனுடைய பேயெல்லாம் ஓடுது. யாருடைய பேய்? அந்த மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கிறான். ஜோவேலுடைய கைதான் இப்பொழுது தொடப்படுது. ஆவியானவர் இப்பொழுது ஜோவேல் மூலியமாக வேலை செய்கிறாரு, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறாரு. நல்லா கவனிக்கணும், இது ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி பிலிப் அற்புதம் செய்ய ஜனங்கள் பிலிப்பை எப்படி பார்ப்பாங்க? சாதாரண வெள்ளம் தெரியுமா?
இவன் சாதாரணவன் இல்ல, இவனுக்கு பயங்கர வல்லம் இருக்குது. நீங்க அந்த 8ஆம் அதிகாரத்தை முழுவதும் நீங்க படிச்சு பாருங்க. that was the case. so you must be very careful. பிலிப் வந்து நல்ல கேர்ஃபுல்லா இருந்துட்டான். end of the day பிலிப் வந்து என்ன சொல்ல வரா, என்னுடைய பலன் அல்ல, நான் செய்ய வேண்டியதை நான் செஞ்சேன், I just preached the gospel, that's all. ஆனா அந்த இடத்திலே கனி கொடுத்தது, அந்த இடத்திலே வல்லமையை உண்டு பண்ணினது, அற்புதத்தை வெளிப்படுத்தினது யாரு? தேவன், ஆவியானவர், கிறிஸ்து என்று சொல்லி அவர்கள் அறிந்திருந்தார்கள். இந்த இடத்துல தான் நம்ம நிறைய பேர் கோட்டை விட்டுருவோம். God can make use of you, believe me. இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு அந்த வாஞ்சை இருந்துச்சுன்னா, சரியா, உனக்கு அந்த தைரியம் இருந்துச்சுன்னா நீ புறப்பட்டு போ. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனா ஒண்ணு, நான் ஒரு காரியத்தை நான் ஜாக்கிரதையாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த ஊழியத்தோட பெருமையை வந்துரும், இந்த ஊழியத்தோட பெருமை வந்துரும். இந்த ஊழியத்தை வைத்து பணம் சம்பாதிக்க தொடங்குவோம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பாருங்க, ஒரு காலகட்டத்தில் கர்த்தர் இவர்களை அற்புதமாய் கர்த்தர் பயன்படுத்தினாரு. ஆனா போக 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 அவங்களுக்கு புகழ் வந்து விட்டது. போக 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 சரியா பணம் மீது பிரியம் வந்து விட்டது. they like to be famous figure. சரியா, அது வந்து ஒரு பெரிய ஒரு டவுன்ஃபாலா இருக்குது. எவ்வளவுக்கு தூரம் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிறாரோ, சரியா, அவ்வளவுக்கு தூரம் learn to give glory to God. It was God work through me. ஆமென் சொல்லுங்க. Can we do that? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? Go and try. இந்த வாரத்தில் ஹாஸ்பிட்டல்ல போய் இறங்குங்க. யாராவது பிசாசு பிடியில இருக்கிறாங்களா? இயேசுவோட நாமத்தை சொல்லுங்க. ஒரு கதையை நான் சொல்றேன், நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களை உற்சாகப்படுத்த. எங்களுடைய சபையில நடந்த ஒரு சம்பவம். பட் ஆக்சுவலி இந்த சபையில இல்ல, பாஸ்டர் வந்து உளுத்திராம் சபையில வந்து நான் ஊழியக்காரனாக இருக்கும் பொழுது வாலிபர் கூட்டத்தை நான் நடத்தினேன். அன்றைக்கு என்னோட டாபிக் என்னது? இயேசுடைய நாமத்தை வாலிபர் பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன். இயேசுடைய நாமத்தை நீங்க உச்சரித்தீங்கன்னா, இயேசுடைய நாமத்தை சொன்னீங்கன்னா, இயேசுடைய நாமத்தில் வல்லமை உண்டு என்று சொன்னேன் நான். அதுதான் என்னுடைய பிரசங்கம் டாபிக், டீச்சிங் லெசன். அப்போ அங்க இருந்து வந்த வாலிபர் பிள்ளைகள் என்னுடைய செய்தியை கேட்டாங்க. அதுல ஒரு வாலிப பையன், ஐயா உனக்கு எத்தனை வயசுயா? எஸ் 13 வயசு நான் நினைக்கிறேன். அப்பொழுது பீட்டருக்கு 13 வயசு நினைக்கிறேன். இவன் என்ன பண்ண நான் பாருங்க, ஒரு துணிச்சல். செய்தியெல்லாம் கேட்ட பிறகு அவன் வீட்டுக்கு போகும்பொழுது, அந்த கம்ப முயிபா இருக்குது பாத்தீங்களா, அந்த உள்ளுக்கு அவங்க வீடு இருக்குது. நீங்க கம்ப முயிபாக்கு நீங்க மசோ பண்ணீங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்திலேயே ஒரு சீன கோயில் இருக்கும். ஹேவ் யூ நோட்டீஸ் தட்? ஒரு ரெண்டு சீன கோயில் இருக்கும். என்ன நடந்துச்சு, இவன் யூத் ஃபெலோஷிப் முடிச்சிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அந்த ரோட்ல செவனேன்னு அவன் நடந்து போகும் பொழுது அங்க இருந்த ஒரு பூசாரி, அந்த சீன கோயில்ல இருந்த ஒரு பூசாரிக்கு அருள் வந்துருச்சு. சோ கோயிலுக்குள்ளாக இருந்த பூசாரி பொழுது அருள் அவனுக்குள்ளாக வந்த பிறகு எங்க வந்துட்டாரு? அவரு நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. நடு ரோட்டுக்கு வந்துட்டு நிறைய சீலாட்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கம்பு சீன சாமினா சீன தான் வருதுலாம், இந்தியன்னா அது வேற மாதிரி வரும், சொல்ல வேண்டாம். ஓகே, இந்தியன் சொல்லும் போது வேற ஆத்தா வருவாங்க. இப்ப சீன சாமின்னு சொல்லும் பொழுது அது வேற சாமிலாம், சம்திங் லைக் தட். இவனுக்குள்ளாக அருள் வந்து இவன் சாமியார் எங்க வந்துட்டாரு? இப்போ நடு ரோட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா பாருங்க, இது நடந்த சம்பவம். இந்த பீட்டர் என்ன படித்தாரு? இயேசு கிறிஸ்துவோடைய நாமத்தில் என்ன உண்டு? வல்லமை உண்டு. யார் படிச்சு கொடுத்தாங்க? பாஸ்டர். நல்ல கவனிங்க. இவன் என்ன பண்ணனா, அந்த பயத்துல உள்ளத்தின் ஆழத்துல என்ன சொல்லி ஜெபம் பண்ணுனா, பொல்லாத பிசாசே உன்னை நிர்மூலமாக்குகிறேன், பிசாசே உன்னை விரட்டுகிறேன் என்று சொல்லி இப்படி போன்ற வார்த்தையை, இயேசு நாமத்தை சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு ஜெபம். என்ன நடந்துச்சு? அவனுக்குள்ளாக இருந்த அருள் அவனை விட்டுட்டு போயிருச்சு. அந்த சீன வந்து இப்பொழுது பீட்டர் வந்து பிடிச்சிட்டான், பையனை பிடிச்சிட்டான். டேய், என்ன மந்திரத்தை நீ சொன்ன? நீ என்ன வார்த்தையை சொன்ன? எனக்குள்ளாக இருந்த சாமி என்ன பண்ணிடுச்சு? என்னை விட்டுட்டு போயிருச்சு. பாருங்க, பீட்டர் வந்து சாதாரண சரியா ஒரு வாலிபன் தாங்க. கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க வராரு? துணிச்சல். அந்த விசுவாசத்தில் செயல்படும் போது, that is why Jesus said, நீ என்னை விசுவாசித்தால் தேவ மகிமை நீ காண்பாய். நம்ம என்ன பண்றதுல விசுவாசம் உள்ளுக்கு இருக்குது, துணிச்சல் இல்ல, புறப்பட்டு நம்ம போகிறது. I believe this, நம்ம புறப்பட்டு போகணும்.
You have to leave your comfort zone. நீ புறப்பட்டு நீ அவங்களுடைய டெரிட்டரிக்கு போகணும். பிசாசோடைய எல்லைக்குள்ளாக நம்ம புறப்பட்டு போய் இயேசுடைய நாமத்தை உச்சரிக்கணும். இயேசுவை குறித்து நம்ம சொல்ல வேண்டும். எந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவோட நாமம் பிரசங்கம் பண்ணப்படுதோ அந்த இடத்துல இருக்கின்ற இருள் விலகும், அந்த இடத்துல ரட்சிப்பு வரும், அந்த இடத்துல ஒரு பயங்கர வெளிச்சம் வரும். You imagine what is happening here. அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென். நான் எத்தனை பேரு பிரதர் ஜீவானந்தன் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ஃப்ரம் இந்தியா. ஜீவானந்தன் எத்தனை பேரு? அவர் ஆரம்ப நாட்களிலே ஏஜி சபைக்கு வந்தவர். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்த சில சாட்சிகள். when I was a very very small kid. சரியா? பிரதர் ஜீவானந்தன் என்ன பண்ணினாரு? கர்த்தர் அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய ஒரு கிருபை என்னதுன்னா, இந்த அவிசுவாசிகள் மத்தியில அவர் சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது ஆவியானவர் அவர் மூலியமாய் பயங்கரமா வேலை செய்வார். அப்போ என்ன நடந்துச்சு? எங்களுடைய வீடு, நான் தங்கின வீட்டு பக்கத்துல ஒரு கூட்டத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். வந்தவங்க எல்லாரும் அவிசுவாசிகள், ஆல் நான் பிலீவர்ஸ், ஆல் ஹிந்துஸ், எல்லாம் அவிசுவாசிகளாக வந்தாங்க. நான் நினைக்கிறேன் அந்த பட்டணத்துல இருந்த ஏறக்குறைய ஒரு 20 விசுவாசிகள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். ஜீவானந்தன் என்ன பண்ணினாரு? டம்பரின் எடுத்தாரு, கர்த்தரை துதித்தாரு, பிரசங்கம் பண்ணினாரு. வெரி சிம்பிள் மெசேஜ், very simple message about Christ. அவர் பிரசங்கம் பண்ணன பிறகு ஆவியானவர் அவர் மூலியமாய் கிரியை செய்கிறாரு. எத்தனை பேர் பிசாசோடைய பிடியிலே வந்தார்களோ அந்த இடத்திலே அநேகருக்கு இயேசு என்ன பண்ணினார்? ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். I saw my neighbors, I saw lot of aunties staying side by side. இவங்க எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? the manifestation took place. அங்க இருந்த எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் விடுதலை கர்த்தர் கொடுத்தார். அநேகருக்கு பேய் பிசாசு இருந்துச்சு, ஜனங்கள் விடுதலை இல்லாமல் இருந்தார்கள். எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு, விடுதலை கொடுத்தாரு. உண்மையிலே நான் சொல்றேன், கடைசி பாடலை பாடும் பொழுது அந்த ஜனங்களுக்குள்ளாக ஒரு பயங்கர சந்தோஷம். ஏன்னா இருள் இருந்து வெளிச்சத்துக்குள்ளாய் அவர்கள் வந்து விட்டார்கள். ஏனென்றால் அந்த இடத்துல யாரு வேலை செஞ்சா? இந்த மனுஷன் மூலியமாக ஆவியானவர் செயல்பட்டபடினார். and I want to see, என்னுடைய வாஞ்சை என்னது? இந்த சபையிலே அப்படி போன்ற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அப்படி போன்ற சகோதர சகோதரிகள் நம்முடைய சபையில இருந்து நிறைய பிலிப் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். ஓகே, இமேஜின் நம்மளுடைய பிரதர் பாலா இருக்கிறார், இந்த செய்தியை கேட்கிறாரு, நானும் புறப்பட்டு போகிறேன் என்று சொல்லி துணிச்சல போகிறாரு. God can make use of him as a Philip. நான் விசுவாசிக்கிறேன், அந்த மாதிரி கிரியையை ஜனங்கள் பார்த்தாங்கன்னா உங்கள் மூலியமாக சபைக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் இந்த பட்டணத்திலே வரக்கூடும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசை இப்படி போன்ற ஒரு மூவ்மென்ட் ஆஃப் காட் சபையில நடக்க வேண்டும் என்று சொல்ற? ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப எதிர்பார்க்கிறேன். அதுதான் என்னுடைய இதய துடிப்பு, அதுதான் இதய துடிப்பு. எப்பொழுது நடக்கும்? இந்த நாட்களிலே, இந்த ஆண்டிலே தேவன் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். Go forth, எல்லாரும் புறப்பட்டு போங்க. சில நேரத்தில் லிடியா போல அமைதியா கர்த்தர் வேலை செய்வாரு. சில நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாரு? பெரிய ரீதியிலே எல்லாரும் பார்க்கும்படிக்கு கர்த்தர் இந்த வேலையை செய்வார். ஆமென் சொல்லுங்க. சரியா? நீங்க போன் அடிக்க போறீங்க எனக்கு, பாஸ்டர் நீங்க நம்ப மாட்டீங்க பாஸ்டர், ஒரு எஸ்டேட்டுக்கு போனேன், ஒரு தாய்க்காக ஜெபம் பண்ண பாஸ்டர், நீங்க சொன்னது போல கையை தூக்கி முந்திரி கொட்டை மாதிரி இயேசு நாமத்தை சொல்லி சகோதரி மேல வச்சேன் பாஸ்டர். என்னன்னு தெரியல பாஸ்டர், அவங்க ஆடுனாங்க பாஸ்டர், இன்னொன்னுமோ ஆவி பேசுது பாஸ்டர், கடைசியில பொத்துன்னு கீழே விழுந்துட்டாங்க. என்ன எனக்கு நடந்துச்சு? ஐயோ எனக்கு நான் சுகத்தை பெற்றுட்டேன் என்று சொல்லி இப்படி போன்ற சாட்சியை நீங்கள் பார்த்து எனக்கு போன் அடிச்சு சொல்லுங்க. யார் இப்படி போன்ற நன்மையை பார்க்க முடியும்? அதிசயத்தை. நீங்க பிலிப்பை போல பவுல போல புறப்பட்டு போகணும். நாங்க வீட்டிலே இருந்து நாங்க ஜெபிப்போம். நாங்க இப்பொழுது தேவ தூதர்களுக்கு நாங்கள் கட்டளையை கொடுக்கிறோம். தேவ தூதர்களை இறங்கி வந்து வேலை செய்யுங்க. அந்த it will never happen, it will never take place. சரி, நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும். ஓகே, நான் முடிக்க இருக்கிறேன். my conclusion, let us trust and depend on the Lord. இன்றைக்கு கர்த்தரை நம்ம விசுவாசிப்போம். அவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். Do you know, இயேசு என்ன செய்கிறாரு? இயேசு இருந்த காலகட்டத்தில் 72 விசுவாசி, ஒரு கட்டத்தில் 12 தலைவர்களை அனுப்பினாரு, 2 பேராய். இன்னொரு இடத்துல இயேசு என்ன பண்ணுகிறாரு? இது எங்க நீங்க வாசிக்கலாம்,
ஜஸ்ட் ஃபார் யோர் நோட்டா, நீங்க மத்தேயு 11 வசனம் 29, லூக்கா 10. மத்தேயு 11 வசனம் 29, லூக்கா 10. ஓகே, மத்தேயு 11 வசனம் 29 மட்டும் வாசிங்க. இதை நான் சொல்லி நான் உங்களுக்கு நான் பிரசங்கத்தை நான் முடிக்கிறேன். மத்தேயு 11 வசனம் 29 மட்டும் வாசிங்கம்மா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Now, take my yoke upon you and learn from me. Very important. அந்த context ஓட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. இங்க actually என்ன நடக்குது? நான் சொன்ன பாத்தீங்களா, எத்தனை பேர் இயேசு அனுப்புனாரு? 12 பேர். ஆனா இந்த இடத்துல மத்தேயு 11, லூக்கா 10, இது ரெண்டும் சைட் பை சைடு வச்சு படிக்கணும். ஒரே சம்பவம். இங்க கர்த்தர் என்ன செய்கிறார்? 72 பேரை தேர்ந்தெடுத்து இருவர்களாய் அனுப்புகிறார். Jesus chose, selected 72 leaders, and Jesus sending them to many villages. போய் என்ன பண்ணுங்க? அனுப்புகிறார். இப்போ என்ன நடக்குது? ஒரு இவாஞ்சலிஸ்டிக் மீட்டிங்கை இயேசு என்ன பண்ணுகிறார்? ஆயத்தம் பண்ணி இவர்களை அனுப்புகிறார். இவங்க எல்லாம் என்ன பண்ணுகிறார்கள்? இப்போது இருவர்களாய் புறப்பட்டு போய் ஊழியத்தெல்லாம் முடித்த பிறகு எல்லாரும் என்ன செய்கிறாங்க? ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. ஓகே, டேவ் அண்ட் எஸ்தர், உங்களுடைய ரிப்போர்ட் என்னது? அவங்க என்ன சொல்றாங்க? நாங்க இயேசு நாமத்தை சொன்னோம், பிசாசு ஓடி போனா. அண்ணன் சொல்றாங்க, இவங்களும் மனைவியும், நாங்க 2 பேரும் இன்னொரு பட்டணத்துக்கு போனோம், எங்கள் மூலியமாக நன்மை நடந்துச்சுன்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்கிறார்கள்? இப்பொழுது அந்த கான்ஃபரன்ஸ்க்கு வராங்க. இப்ப இயேசு தொடர்ந்து அவங்களுக்கு டீச் பண்றாரு. தொடர்ந்து இந்த ஊழியத்தை, சுவிசேஷ ஊழியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸை கொடுக்கிறார். நல்ல கவனிங்க. ஜீசஸ் சே டேக் மை யோக்னு சொல்றாரு, என்னுடைய நுகங்களை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல கவனிங்க விசுவாசிகளே. இப்ப நானும் என் மனைவியும் ஒரு ஊழியத்துக்கு போகும்பொழுது எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். டேவ் அண்ட் எஸ்தர் கோயிங் ஃபார் a ministry, இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஜீசஸ் இங்க என்ன டீச் பண்றாரு? சரி, இந்த நுகங்கள் சொல்லும் பொழுது யோக்னு சொல்லும் உங்களுக்கு புரியுதா? அந்த காலகட்டத்தில் வயல்ல எப்படி இறங்கி வேலை செய்வாங்க? மாட்டு வண்டி. எத்தனை மாடு இருக்கும்? 2 மாடு. சரியா? வலது பக்கத்தில் ஒரு மாடு, on your left hand side இன்னொரு மாடு இருக்கும். அந்த மாட்டு மேல என்ன செய்வார்கள்? நுகங்களை அந்த கழுத்து மேல எடுத்து வைப்பாங்க. நுகங்கள் விளங்குதா? இப்போ ஜீசஸ் என்ன டீச் பண்றாரு? உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய பேலன்ஸ் செயல்பட வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்யணும்? நீங்க ஒரு பக்கம், நான் ஒரு பக்கத்துல நிக்கணும். 2 மாடு இருக்குதுல, 2 மாடு மேல நுகங்கள் சுமக்கப்படணும். இயேசு என்ன சொல்றாரு? இந்த இவாஞ்சலிசம் ஊழியத்துல நான் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்துல யார் இருக்கணும்? கிறிஸ்து. சரியா? எங்கள் மீது நுகங்கள் சுமக்கப்படணும், இருவர்கள் புறப்பட்டு போகணும். விளங்குதா இல்லையா? யாரு குரு? நானா கிறிஸ்துவா? கிறிஸ்து குரு. அற்புதத்தை செய்கிறவர் யாரு? அவர். அதிசயத்தை செய்கிறவர் யாரு? சோ நான் என்ன செய்யணும்? நானு என்னுடைய ஊழியத்தில் ஒரு வளர்ச்சி வர வேண்டும் என்றால், ஆத்துமாவை ஆதாயம் பண்ண வேண்டும் என்றால், என்னுடைய குரு அவர். அவரோடு நான் என்ன செய்ய வேண்டும்? செயல்பட வேண்டும். I must know how to flow with my Lord. நுகங்கள் எங்க மேல இருக்குது? அவர் மேல இருக்குது. பாருங்க, நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மாடு ஒரு பக்கத்துல இழுக்குது, இன்னொரு மாடு ஒரு பக்கத்துல இழுத்துச்சுன்னா வண்டி ஸ்ட்ரைட்டா போக முடியுமா? முடியவே முடியாது. வண்டி எங்க போய் விழுந்துரும்? ஒங்காங்கள போய் விழுந்துரும். ரைட் தானே? அப்போ நான் என்ன செய்யணும்? ஐ மஸ்ட் yield myself. நீங்க தான் என்னுடைய ஆண்டவர். ஆண்டவரே, நான் உங்களே சார்ந்து இருக்கிறேன், உங்களே நம்பி இருக்கிறேன், நீங்க தான் என்னை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்படி போன்ற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எனக்கு அவர் மேல இருக்கும் பொழுது, நான் அவரோடு ஃப்ளோ பண்ணும் பொழுது, ஜீசஸ் இம்மீடியட்லி அங்க இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, you will find rest to your soul. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஊழியத்துல ஒரு கடினம் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம ஃப்ரீடமா நம்ம செய்யலாம். ஏன்னா என்னை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம்னு பவுல் சொல்றாரு. பாத்தீங்களா? he able to rest and perform the ministry. Rest upon the Lord. So அந்த நுகங்கள் அவர் மேலேயும் இருக்குது, அவர் ஏன் கூட இருக்கிறாரு. அந்த நம்பிக்கை
இயற்கையில நம்ம புறப்பட்டு போகும் பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்காது. அவர் தான் என் கூட இருக்கிறாரு, செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்வார், நான் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன், கர்த்தர் செய்வார் என்று சொல்லி அப்படி போன்ற ஒரு ரெஸ்ட், ஒரு ரெஸ்ட். சரி, அந்த ரெஸ்ட்ல நம்ம ஊழியம் செய்யும் பொழுது பெரிய ரீதியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், கனியை நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம். எல்லாரும் ஒரு ஆமீன் சொல்லுங்க. சரியா? அந்த போல்ட்னஸ் உங்களுக்கு இருக்குதா? போல்ட்னஸ் இருக்குதா? நோ யூ கேன் சே. என்று இருக்கிறாரு, பாஸ்டர் பிரசங்கமே சரியா வரலையே பாஸ்டர், எனக்கே இன்னும் நிறைய காரியம் தெரியலையே பாஸ்டர், நான் போய் பேசுறேன்னா ஜனங்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்றேன். இந்த பவுல் இருக்கிறாரு பாத்தீங்களா, பயங்கர பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா அல்லது ஏறக்குறைய பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா? என்ன நினைக்கிறீங்க? What do you think when you look at Paul's life? Do you think Paul was an eloquent speaker? அதாவது சில நேரத்தில் இந்த மோட்டிவேஷன் செமினார்லாம் சில பேர் பேச்சாளர் பேசுவாங்களே, நீங்க நினைக்கிறீங்க பவுல் வந்து திறமைசாலின்னு நினைக்கிறீங்களா? பவுலுக்கு வந்து ஆக்சுவலி பேசவே தெரியாது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்க, பவுலுக்கு சில வார்த்தையை கூட சரியா உச்சரிக்க கூட தெரியாது. You must understand that he was not a good speaker. He was not a good speaker, but அவன் எந்த இடத்துல எல்லாம் சுவிசேஷத்தை போய் சொன்னானோ அந்த இடத்துல ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்படின்னா சாதாரண ஒரு களிமண், அவ்வளவு பேச்சு திறமை அவனுக்கு இல்லை. சரியா? அவனுக்கு அப்படி போன்ற ஒரு கேரக்டர் அவனுக்கு இல்லை. ரைட்? பட் அவனோடு யார் இருந்தா? கர்த்தர் அவனோடு இருந்தாரு. அவனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இதை உறுதிப்படுத்த ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். பாஸ்டர் கூட வாங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. இது பவுலுடைய சாட்சி. I just want to say to you, Paul was an ordinary speaker. He was just an ordinary man. 1 Corinthians chapter 2 முதல் 5 வசனத்தை வாசிங்கம்மா, ஒன்றொன்றை பார்ப்போம். சகோதரரே, நான் உங்களிடத்தில் வந்தபோது, சகோதரர்களே, சபையை பார்த்து சொல்றேன், உங்களிடத்தில் நான் வரும்பொழுது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாக வரவில்லை. I did not come with eloquence or human wisdom as I proclaim to you the testimony about God. அப்படி நான் பேசும்போது நான் நினைக்கிறேன் திக்கி பேசியிருப்பாரு. ஜனங்களே கேள்வி கேட்டிருப்பாங்க, என்னடா இவர் பேசுறார், ஒண்ணுமே புரிய மாட்டுது என்று சொல்லி ஜனங்களுடைய பார்வையில பவுலுடைய பேச்சு அப்படியாக இருந்தது. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். For I resolved to know nothing while I was with you except Jesus Christ and His crucified. அவருடைய செய்தி எல்லாம் என்ன, எதை குறித்து? இயேசு கிறிஸ்துவை குறித்து, சிலுவை குறித்து. அவ்வளவுதான். பவுலுடைய செய்தி எல்லாம் கேட்டீங்கன்னா it's all about Christ and the crucified Christ. அடுத்தது வாசிங்க 3. அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். எப்படி வந்தாரு? நீங்க நினைக்கிறீங்க பவுல் வந்து பெரிய ஒரு பந்தாவா? நீங்க நினைக்கிறீங்க பவுல் என்ன சொல்றாரு? பயத்தோடு நான் வந்தேன், நடுக்கத்தோடு நான் வந்தேன். Oh, because he feel he is not good. I am not good, எனக்கு தெரியாது என்று சொல்லி பயத்தோடு வந்தாரா? ஆனாலும் அடுத்த வசனத்தை வாசிங்க. உங்களுடைய விசுவாசம் மனுஷனுடைய ஞானம், அதாவது உங்களுடைய விசுவாசம் ஏன் மேல இருக்க கூடாது, என்னை நீங்க நம்ப கூடாது என்று சொல்லி தேவனுடைய பலத்தின் மீது நிற்கும்படிக்கு என்னுடைய பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்துக்குரிய நயவசனம் உள்ளதாயிராமல் ஆவியினாலே பலத்தினாலே உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாதாரண கதையை சொல்றாரு. இந்த இயேசு தெரியுமாங்க, இந்த உலகத்துல இருந்தாரு, இந்த இயேசு வந்து மனுஷனாய் வாழ்ந்தாரு, இந்த இயேசுவை என்ன பண்ணுனாங்க? சிலுவையில அறைஞ்சாங்க. இயேசு வந்து உயிரோடு எழும்பினாரு. ஜனங்கள் எல்லாம் கேட்கிறாங்க, என்ன கதை இது, சரியா இவன் பேசலையே. ஆனா என்ன நடக்குது? இயேசு ஜீவிக்கிறார் என்று அவன் சொல்லியிருக்கும் பொழுது அந்த இடத்துல ஆவியானவர் வந்து கிரியை செய்கிறார்.
அந்த இடத்துல ஆவியானவர் வல்லமையாய் அவனை பயன்படுத்தி கிரியை செய்கிறார். இப்போ மனுஷனுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கக்கூடாது? மனிதன் மீது இருக்கக்கூடாது. பிரசங்கம் பண்ணுகின்ற இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு இப்படியாக செயல்பட்டாரு. ஆமென் சொல்லுங்க. சோ இன்றைக்கு I just want to encourage all of you, புறப்பட்டு போங்க. God will work through you. Take that yoke. Believe that on another side Christ is walking side by side with you. எல்லாரும் புறப்பட்டு போங்க. வீட்டில் நீங்க இருக்கவே கூடாது. இந்த வாரத்தில் நீங்க சாட்சி சொல்ல வேண்டும். இருவரை நாங்கள் போய் பார்த்தோம் பாஸ்டர், என்னுடைய சகோதரனை போய் பார்த்தோம் பாஸ்டர், சொந்தக்காரர்களை பார்த்து பேசினோம் என்று சொல்லி வாரம் 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 I want to hear this kind of reports from the church members. Can we do that? செய்யுங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லோரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். Let us pray. Shall we stand and pray?